பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பவர் பேங்க் 10,000 mAh 22.4 வாட்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை வந்து 2,500 கிடையாது, உங்களுக்கு அதோட கம்மியாக தான் இருக்கும். ஸ்மார்ட் ஐசி வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்குது. ட்ரிபிள் போர்ட் உங்களுக்கு 3 டிவைஸ் சார்ஜ் பண்ண முடியும். 10,000 mAh 2 இன்புட் டிவைஸ், அவுட்புட் வந்து USB-A USB-C. ஸோ இவ்வளோ டிவைஸ் வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க விஷயம். ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு கேபிள் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறாங்க, டைப் சி கேபிள், சரிங்களா, ஷார்ட் கேபிள் கூடவே வருது. அதுக்கப்புறம் பவர் பேங்க்கு. கேபிள் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. டியூரசெல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2 சைடும் வந்து. நீங்கள் அப்படி இல்லைனா லென்த்தி கேபிள் வேணும்னா செப்பரேட்டாக நான் லிங்க் தரேன், அது மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பவர் பேங்க்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இந்த பக்கம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, 2 USB போட்டு, ஒரு மைக்ரோ USB, ஒரு டைப் சி. ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ mAh அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டிவைஸ் எப்படி சப்போர்ட் பண்ணும், எந்த அளவுக்கு ஃபுல் சார்ஜிங்கு, எப்படி இண்டிகேட்டர், LED, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். ஸோ மெயினாக பார்க்கணும் அப்படின்னா ஓவர் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நிறைய சார்ஜ் பண்ணாலும் நீங்கள் வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூசர் மேனுவல். ஸோ இதோட வெயிட் பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஸ்லிம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு 226 கிராம் தான் இருக்குது. ஸோ ஈஸி தான் உங்களுக்கு. இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து இன்புட்டில் வந்து டைப் சி வச்சு கனெக்ட் பண்ணுறேன். அங்கே பாருங்கள் சார்ஜ் ஆகுது, இங்கே பாருங்கள். ஸோ மைக்ரோ USB வச்சு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் அதை ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு டைப் சி வச்சு சார்ஜ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், டைப் சி போட்டாலும் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 2 வகையில் வந்து சார்ஜ் பண்ணலாம், சரிங்களா. டைப் சி மூலியமாகவும் மைக்ரோ USB மூலியமாகவும் சார்ஜ் பண்ணலாம். அதேமாதிரி சார்ஜ் அவுட்புட்டு இப்போ 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட்புட் எடுத்து போட்டுட்டேன், இன்னொரு அவுட்புட்டு ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ 2 செல்ஃபோனும் வந்து அட் அ டைமில் வந்து சார்ஜ் ஆகும். இது வந்து ஒரு நல்ல விஷயம். லாங் ட்ராவல் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு பவர் பேங்க் வந்து லைஃப் சேவர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணியாச்சு, அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒர்த்துல்லாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பவர் பேங்க் பிடிச்சிருந்ததுன்னா இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மூலியமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அட் அ டைமில் வந்து 2த்துமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. டியூரசெல்லில் வந்து இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் இருக்குது, 20,000 mAh மாடல், சரிங்களா. ஸோ அது வந்து இன்னும் பவர் மேக்ஸிமம் இருக்கும். 2மே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் எடுக்குது பாருங்கள். பை கைஸ்.